அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காகவும் சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he is given them. They always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not to temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Romans chapter 13 verse 1 to 14. ரோமர் அதிகாரம் 13 1 முதல் 14 வரை. வசனம் 1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாய் இருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. Let every soul be the subject unto the higher power, for there is no power but of God. The power that be are the ordinance of God. வசனம் 2. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய
அனைத்திற்கும் எதிர்த்து நிற்கிறான். அப்படியே எதிர்த்து நிற்கிறவன் தங்களுக்கு தங்களே ஆக்கினைகளை வருவித்துக் கொள்கிறார்கள். Whosoever therefore and resisteth the power and resisteth the ordinance of God, and they that resist shall receive to themselves and damnation. வசனம் 3. மேலும் அதிகாரங்கள் நற்கிரிகளுக்கல்ல, துர்க்கிரிகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டும். வேண்டுமானால் நன்மை இதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாக்கும். நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாக்கும். For the rule hath not to the terror to the good work, but to the evil will thou then not be an afraid of the power. Done that and which is good, and thou shalt have praise of the name. Some the same. வசனம் 4. உனக்கு நன்மை உண்டாக்கும் பொருட்டு அவன் தேவபயமாக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்து இருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேலே கோப ஆக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ வழிக்காரனாய் இருக்கிறானே. For he is the minister of the God to thee for good, but if thou and do that and which is an evil, be afraid, for he brought not this word in the vain. For he is the minister of God and revenger to execute word upon him that doeth evil. வசனம் 5. ஆகையால் நீங்கள் கோப ஆக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். Wherefore he and most and need be the subject, not and only for wrath, but also for the conscience sake. வசனம் 6. இதற்காகவே நீங்கள் விரிவாயும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. For these and curse pay he tribute also, they are the good ministers, attending constantly upon these very things. வசனம் 7. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு விரிவாய் செலுத்த வேண்டியதோ அவனுக்கு விரிவாயும், அவனுக்கு தீமையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீமையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். Render therefore unto all their undues tribute, to the whom tribute is undue and custom, to the whom and custom, fear to the whom fear, honor to the whom honor. வசனம் 8. ஒரு இடத்தில் செல்லுவார் அன்பு கூறுகிற கடன் அழியமல்லாமல் மற்றொன்றிற்கும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். Who now man anything but to the love one another, for he that loveth another hath fulfilled the law. இதுதான் ஹோல் பைபிள், ஹோல் உலகத்துக்கு முக்கியமானது. வசனம் 9. அப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்செய்யாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கி இருக்கிறது. For isn't thou and shalt not commandment, adultery,
Thou shalt not kill, thou shalt not steal, thou shalt not bear false witness, thou and shalt not covet. And if there be any other commandments, it isn't briefly compassionate neighbor as thyself. வசனம் 10. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேற்றுதலாய் இருக்கிறது. Love worketh no hurt to this his neighbor. Therefore love is the fulfilled of the law. வசனம் 11. நித்திரை விட்டு எழுந்து இருக்கத்தக்க வேலையாய் இற்று என்றும் நாம் காலத்தை அறிய இருந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசத்தினால் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாயிருக்கிறதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. And that and can now the time that now hit is high times to the out of the sleep, for the now is your the salvation nearer then and when we and believe. வசனம் 12. இரவு சென்று ஆயிற்று, பகல் சமமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரிகைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களையும் தரித்து கொள்ள கடவோம். The night is for fear and spent, the day is at the end, let use and therefore cast off the work of darkness, and let use and part and that armor of the light. வசனம் 13. களிப்பாட்டு வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கப்பட வேண்டும். Let you then walk honestly as in the day, not in the rioting and the drunkenness, not in the chamberings and the wantonness, not in strife and evening. வசனம் 14. துர் இச்சைக்கு இடம் உடலை கோணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். He know Lord and Jesus Christ, and make not an provision for the flesh to the filling the lust thereof. Books. இந்த கட்டத்தில் ஒரு பயிற்சியாக நீங்கள் பியானோவில் உள்ள அனைத்து சி, டி மற்றும் ஈக்களையும் கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும். முதலில் அனைத்து சி களையும் கண்டுபிடிக்கவும், பின்னர் டி களையும், பின்னர் ஈ களையும் கண்டுபிடிக்கவும். இதை செய்ய முடிந்தால் மீதமுள்ள 4 எழுத்துக்களை F, G, A மற்றும் B கையாள நீங்கள் தயாராக உள்ளீர்கள். F களை கண்டறிதல் விசைப்பலகையை ஒரு நேரத்தில் ஒரு குறிப்பை மேலே நகர்த்துவதன் மூலம் நாம் F க்கு வருகிறோம். நிச்சயமாக இது E க்கு பிறகு உள்ளது. C, D மற்றும் E போலல்லாமல் F உண்மையில் 2 கருப்பு விசைகளின் தொகுப்பை விட 3 கருப்பு விசைகளின் தொகுப்பிற்கு நெருக்கமாக இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். உண்மையில் இது 3 கருப்பு விசைகளின் தொகுப்பின் உடனடியாக இடதுபுறத்தில் உள்ளது. எனவே இப்போது நீங்கள் 3 கருப்பு விசைகளின் அனைத்து தொகுப்புகளையும் கண்டறிந்தால் F அவை ஒவ்வொன்றின் இடதுபுறத்திலும் உடனடியாக இருக்கும். உங்கள் விசைப்பலகையில் இதை இப்போது முயற்சிக்கவும். G களை கண்டறிதல். மீண்டும் G என்பது இப்பை தொடர்ந்து வரும் வெள்ளை விசையாகும். இது 3 கருப்பு விசைகளில் முதலாவது மற்றும் இரண்டாவது விசைகளுக்கு இடையில் அமைந்துள்ளது.
உங்கள் விசைப்பலகையில் 3 கருப்பு விசைகளின் அனைத்து தொகுப்புகளையும் கண்டுபிடித்து அனைத்து G-களையும் அடையாளம் காணவும். அக்களை கண்டறிதல் உங்களுக்கு நினைவிருந்தால், G என்பது இசை எழுத்துக்களின் கடைசி எழுத்து. இசையில் H, I, J போன்றவை இல்லை. G-க்கு பிறகு எழுத்துக்கள் A-க்கு திரும்பும். எனவே G-க்கு பிறகு உடனடியாக குறிப்பு. At this point, as an exercise, you should try and locate all the C's, D's, and E's on the piano. First, find all the C's, then the D's, then the E's. If you can do this, then you are ready to tackle the remaining 4 letters, F, G, A and B. Finding the F's continuing to move up the keyboard one note at a time, we come to F, which, of course, is right after E. You might notice that, unlike C, D, and E, F is actually closer to the set of 3 black keys than the set of 2 black keys. Actually, it is immediately to the left of the set of 3 black keys. So now, if you locate all the sets of 3 black keys, F will be immediately to the left of each of them. Try this now on your keyboard. Finding the G's once again, G is the white key which follows F. It is located between the first and second of the 3 black keys. Locate all the sets of 3 black keys on your keyboard and identify all the G's. Finding the A's if you recall. G is the last letter of the musical alphabet. There is no H, I, J, etc. in music. After G, the alphabet cycles back to A, so the note immediately following G on. ஃபேஸ்புக் அடுத்து மஞ்சள் நிற பூக்களா? ஈவிக்கு தெரியவில்லை. அந்த நேரத்தில் அவள் வெறுமனே புலம்பிக் கொண்டிருந்தாள். அதனால் அவள் அதை விட்டுவிட்டாள். அவள் ஃப்ரீமனுக்கு ஒரு சோகமான ஆனால் ஊக்கமளிக்கும் புன்னகையை அளித்தாள். அதற்கு பதிலாக அவன் தலையசைத்தான். அவனது உண்மையான மனவேதனையை அவளுக்கு சுருக்கமாக காட்டினான். பிறகு அவன் தன்னை சூழ்ந்திருந்த மனிதர்களை நோக்கி திரும்பி மீண்டும் ஒருமுறை புன்னகைத்தான். அவனது கவலைகள் அனைத்தும் உருகி மறைந்துவிட்டது போல புன்னகைத்தான். தன் நண்பனுக்காக ஈவியின் இதயம் இன்னும் கொஞ்சம் நொறுங்கியது. மேலும் எலான் திரும்புவதாக அளித்த வாக்குறுதியை அவள் தனக்குத்தானே நினைவூட்டிக் கொண்டாள். அவள் அதை உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். ஃப்ரீமனும் அதை பற்றிக்கொள்ள உதவ வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் இருவரும் மனமுடைந்து தங்கள் நண்பியின் இழப்பால் பேரழிவிற்கு உள்ளாகி இருப்பார்கள். எலனை மில்லர்ஸ் கிரீக்கிற்கு கடவுள் மீண்டும் அழைத்து வர வேண்டும் என்று ஈவி பிரார்த்தனை செய்வாள். தொடர்ந்து பிரார்த்தனை செய்வாள். ஃப்ரீமனுக்காக இல்லை என்றாலும் எலனின் சொந்த நலனுக்காகவாவது அது நடக்க வேண்டும். நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விடட்டுமா? அந்த வார்த்தைகள் ஃப்ரீமன் யோடரின் உதடுகளிலிருந்து இயல்பாகவே வெளிவந்தன. ஈவிக்கு வண்டி தேவைப்படுகிறதா என்று அவன் எத்தனை முறை கேட்டிருப்பான்? எண்ணிலடங்காத முறை. அப்படியிருக்க இன்று மட்டும் ஏன் வித்தியாசமாக உணர்ந்தது? ஏனென்றால் எலன் போய்விட்டாள். ஆனாலும் அது அவனுக்கு சற்றும் புரியவில்லை. நீங்க ஈவி பெரிய கருப்பு குப்பை பையை முடிந்து வண்டிகள் இருந்த திசையை நோக்கி கையசைத்தாள். Yellow ones, Evie didn't know. She was just grousing at that point. So, she let it go.
She gave Freeman a sad but encouraging smile. He nodded in return, offering her a brief glimpse of his true heartache. Then he turned back to the men surrounding him and smiled once more, smiled as if all his cares had simply melted away. Evie's heart broke a little more for her friend, and she reminded herself of Helen's promise to return. She would have to hold on to that, help Freeman hold on to it. Otherwise, they would both remain heartbroken, devastated by the loss of their friend. Evie would pray and would continue to pray that God would lead Helen back to Miller's Creek. If not for Freeman's sake, then Helen's own. Asterisk, can I give you a ride home? The words slipped naturally from Freeman Yoder's lips. How many times had he asked Evie if she needed a ride? Too many to count. So why did today feel different? Because Helen was gone. Yet that didn't make any sense to him at all. Aren't you? Evie tied the large black trash bag closed and waved a hand in the general direction of the buggies. இன்னைக்கு பெயிண்ட் எல்லாம் அடித்து ஒயிட் நாட் பெயிண்ட் அடித்து முடித்து இப்போ தான் முடித்தேன். அப்படியே பைபிள் படிச்சுட்டு நேற்று படிக்க வேண்டிய அதிகாரத்தை இன்றைக்கி படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம்னு சொல்லி உட்காந்து இருக்கேன். வலுக்கட்டாயமாக நல்லபடியாக எல்லா இடத்தையும் பெயிண்ட் பண்ணிக்கிற ஒரு கிருபை கொடுத்தாரு. நன்றி. ஃபார்வர்ட் 400 உயிர் பெறுகிறது. அமெரிக்காவின் பயணக்காரர்களின் ஃபார்வர்ட் 400 தரவரிசையில் அசல் ஃபார்வர்ட் பட்டியல்கள் இப்பொழுது அதன் ஐந்தாவது சதாப்தத்தில் தமிழக நுழைந்து உள்ளது. மேலும் அது இன்னும் அதன் செயல் பிணையை அடக்கியது. ஒரு தென்றல் முதலீடு செய்யுங்கள். முன்னேற்றத்தின் உங்கள் பங்கை பெறுங்கள். உங்கள் சோதனை செயல்முறையின் காட்சிக்கு பின்னால் தலைப்பு சமர்ப்பிக்கும் செயல்முறை, நிபுணர்கள் மதிப்பீடு, செயல்திறன் மற்றும் பயன்பாட்டின் எளிமையும் மதிப்பீடு, சுவை மற்றும் ஊட்டச்சத்துக்கு மதிப்பீடு. ரெண்டாயிரத்தி 24 வெற்றி பொறியாளர்கள் இப்பொழுது போக்கு நட்சத்திரங்கள். தவறுகள் செய்யப்பட்டன. அதிகமாக சிந்திப்பதும் சமகால பெண் எழுத்தாளர்கள் மெலனி மிசிர். சுருக்கம்:
இந்த கட்டுரை பெண்கள் அமைதியாக சிந்திப்பது பற்றிய இலக்கியம் வழங்குகிறது. ஒரு எழுத்தாளர்கள் மெக்டொனால்ட் இதை செய்ய முடியும்.